ஹாய் குட்டி சிட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி எல்லாம் உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சாசுக்குருவியும் மந்திர இறகும் பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டோட நடுப்பகுதியில் ஒரு மந்திர இறகு ஒன்று இருந்துச்சு. அந்த இறகு தான் அந்த காட்டோட வளத்துக்கும் வெளிச்சத்துக்கும் காரணமாக இருந்துச்சு. அந்த மந்திர இறகை சாசுக்குருவியோட குடும்பம் தான் பல தலைமுறையாக பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் சாசுக்குருவியோட அம்மா அப்பா காட்டில் இல்லாத நேரத்தில் காலையில் காடு வழக்கமான பிரகாசமாக இல்லாமல் ஒளி மங்கி இருந்துச்சு. உடனே சாசுக்குருவி கண்டிப்பாக அந்த மந்திர இறகுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினச்சி அந்த இறகு இருந்த இடத்துக்கு பறந்து போச்சு. அது நினச்ச மாதிரியே இறகு அந்த இடத்துல இல்லை. குருவிக்கு என்ன பண்ணுன்னே தெரியலை. நேரம் ஆக ஆக காட்டில் இருள் சூழ ஆரம்பிச்சுது. உடனே குருவி சரி தாமதிக்காமல் நம்மளே தேடி போவோம் அப்படின்னு நினச்சிது. எப்படியாவது அந்த மந்திர இறகை தேடி கண்டுபிடிக்கணும்னு அந்த குருவி பறந்து போச்சுது. அப்போ வழியில் ஒரு வயதான ஆந்தைய பார்த்துச்சு. சாசுக்குருவி அந்த ஆந்தைக்கிட்ட மந்திர இறகை பற்றி கேட்டுச்சு. அந்த ஆந்தை, நான் ஒரு மின்னக்கூடிய பொருளை ஆத்து பக்கத்தில் பார்த்தேன், ஆனால் அது மந்திர இறகான்னு எனக்கு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குருவி அந்த ஆற்று பக்கம் பறந்து போச்சுது. அங்கே ஒரு நரிய சாசுக்குருவி பார்த்துச்சு. அந்த நரிக்கிட்ட, மந்திர ரக இன்னைக்கு காலையில இருந்தே காணோம், நீ எங்கேயாவது பாத்தியா? நான் ஒரு மின்னக்கூடிய பொருள் இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் காற்றுல பறந்து போகிறத பார்த்தேன், ஆனால் அது நம்ம மந்திர இறகான்னு எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிச்சுது. குருவி ஆற்றுக்கு அந்த பக்கம் பறந்து போச்சுது. மந்திர இறகு இல்லாததால் மதிய நேரமாக இருந்தாலும் அந்த காடுலாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மரம் செடிகள் எல்லாம் வாட ஆரம்பிச்சுது. சாசுக்குருவி எப்படியாவது சீக்கிரம் அந்த மந்திர இறகை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம காடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு பறந்து போய் தேடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய குகைக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சத்தை அந்த சாசுக்குருவி பார்த்துச்சு. சாசுக்குருவி அது அந்த மந்திர இறகாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தைரியமாக உள்ளே போய் பார்த்துச்சு. குருவி நினச்ச மாதிரியே அது அந்த மந்திர இறகு தான். சாசுக்குருவி அந்த இறகை எடுத்துட்டு சரியான நேரத்தில் காட்டோட நடு பகுதியில் கொண்டு வந்து வச்சுது. அந்த இறகை வச்சதும் அந்த காடு பழையபடி பிரகாசம் மாறிடுச்சு. மரம் செடி எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துச்சு. சாசுக்குருவியோட தைரியத்தையும் அதோட செயலையும் நினச்சி எல்லா குருவிகளுமே அதை பாராட்டுனுச்சு. பாய் குட்டி சுட்டி. இதே போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.